இப்போ டென்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் சமைக்க ஆரம்பிக்கணுங்க. இன்றைக்கி நம்ம சத்தீஸ்கரில் இருக்கோங்க. சத்தீஸ்கரில் சித்திர்கூட்டர்னு சொல்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். இதாங்க அது. ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ணணுங்க. அதுக்கு இப்போதைக்கு 2 போடுவோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம சத்தீஸ்கரில் இருக்கோங்க. சத்தீஸ்கரில் சித்திர்கூட்டர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டரில் வந்து தாம்டா கோமர்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குங்க. மேக்ஸிமம் அந்த சித்திர்கூட் சைடு வரவங்க ஃபுல்லாமே இந்த நயகரா, இந்தியன் நயகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. சித்திர்கூட் ஃபால்ஸு அங்கே தான் போவாங்க. அங்கேருந்தே 17 கிலோமீட்டரில் ஒரு தரமான ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகேங்க, அவர் இறக்கி விட்டார். இந்த ரோடு போகுது தெரியுமா, உள்ள மண் ரோடு. இதிலே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க அந்த வாட்டர் ஃபாலுக்கு. உள்ள டீப் ஃபாரஸ்ட்டு. நீ வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அந்த வாட்டர் ஃபாலுக்கே போக முடியும். அப்படியே போகணும். ஸோ மொபைலில் வேறு சார்ஜ் இல்லைங்க. மொபைலில் சார்ஜ் இல்லை. பவர் பேங்கில் 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. 2 பாயிண்ட்டோ 1 பாயிண்ட்டு நினைக்கிறேன். அதை வச்சு தான் ஓட்டணும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நைட்டு அங்கே தான் கேம்ப் போட்டு தங்க போகிறேன். போவோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. அப்படியே போத்து போயிட்ட. ஸோ வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 200 மீட்ரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். இவனுங்க வேறு. கமான் கைஸ். ஓகேங்க, நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு சவுண்டு கேட்குது. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம அந்த பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதாங்க, யாருமே இல்லை இந்த இடத்துல. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் அந்த சைடு வந்து நான் டென்ட்டு போடணும். இது அவ்வளோவா யாருக்குமே தெரியாது இந்த ஃபால்ஸ் இருக்கிறதே. சரியான ஹைட்டுங்க. ஸோ நான் இந்த இடத்துல கொஞ்சம் குளிச்சுட்டு இப்போ டென்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் சமைக்க ஆரம்பிக்கணுங்க. கொஞ்சம் மேகி இருக்குது, அதை வந்து நான் சமைச்சு சாப்பிட போகிறேன் இந்த இடத்துல டென்ட்டை போட்டு. தண்ணி நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு குழியில் போட்டு அப்படியே நம்ம மேகி சமைக்கலாங்க. இந்த இடம் நல்ல இடமா தான் இருக்குது. இந்த இடத்துல போடுமா இல்லை இந்த இடத்துல போடுமா தெரியல, பார்க்கலாம் என்னான்னு. ஸோ நான் அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த சைடு போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ், இதாங்க அது. இதை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கும் இருக்குது. அங்கேருந்து தான் கீழேருந்து அந்த சைடு ரொம்ப தூரம் வரணும். கீழே போகவே வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இதே போதும் எந்த அளவுக்கு பார்த்து தேவும். செம்ம பெருசுங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம டென்ட்டு போடலாம். ஃபால்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டென்ட்டை போட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே கைஸ், போட்டாச்சுங்க. நான் இந்த இடத்துல போட்டிருக்கலாம். இந்த இடத்துல மேடும் பள்ளமாக இருக்குது. அது நல்ல பிளேஸாக இருக்குது. நல்ல பிளேஸ்லேயே போட்டுக்குருவோம். அதனால் அங்கே போட்டாச்சு. கீழே வந்து போடலாம் தான் நினச்சேன். இப்போ சப்போஸ் அந்த இடத்துல போகிறோன்னா திடீர்னு தண்ணி கூடி வந்துருச்சுன்னா சங்கட்டமாயிடுவாங்க. அதனால தான் அங்கே போடலை. அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் சமாதானமாக இல்லை. அந்த இடத்துலலாம் போடலாம் தான் இருந்தேன். வேணாம், அது கொஞ்சம் டேஞ்சரு. நம்ம மாட்டுக்கு நல்லா சேஃபான ஒரு இடத்துல போட்டுக்குருவோம். ஸோ ஓகே, இப்போ சிலிண்டரு அந்த ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு சமைக்கலாங்க. மேகி தான் பண்ண போகிறேன். ஓகேங்க, சமைக்க தேவையான பொருள் எடுத்தாச்சு. ஸோ போய் அங்கே வந்து வைக்கலாம். ஸோ சமைக்கிற பொருள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குழியில் போட்டுக்குருவோம். நல்லா இடம் தரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்குது. சைஸான ஒரு குழியில் போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிருவோங்க.
கூலிங்காக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. தப்பிட்டே கல்லுலாம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்குங்க, பார்த்து தான் போகும். ஸோ அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ மொதல் ஸ்டவ் எடுத்து வச்சுப்பேன். ஸ்டவ்வு, பாத்திரத்தை கழுவியாச்சு, கேஸ் சிலிண்டரு, மேகி, அவ்வளோதான். நம்மளுக்கு இதான் ஈஸியாக சமைக்கிறது. ஓகே, வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ணணுங்க, அந்த கேஸ் சிலிண்டரை. ஃபஸ்ட்டு இங்கே வச்சு ஃபிட் பண்ணி ஒரு திருவு. ஸோ வச்சாச்சு, போட்டிருக்கேன் இப்போ மேகியை. மொத்தம் 4 மேகி இருக்குது, இப்போதைக்கு 2 போடுவோம். முடிஞ்சால் காலையிலையும் கொஞ்சம் சமைக்க பார்ப்போம். ரெடியாகி விட்டது, ரெடி டு ஈட்டுங்க. அப்படியே இந்த பாத்திரத்தோட சாப்பிட வேண்டியதான். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அழகான ஒரு சன்செட்டு, மேகி, இந்த வியூவை பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து டென்ட்டுக்குள்ளே போகிறது நல்லது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கழுவிட்டு இல்லை டென்ட்டுக்குள்ளே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ யாரும் இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா கொண்டு வந்த பொருளை ஃபுல்லாக எடுத்து போயிருங்க. நான் இப்போ இந்த சமைச்சேன், இதை வந்து நான் எடுத்துகிட்டு தான் போவேன், இங்கே எங்கேயும் போட மாட்டேன், ப்ராமிஸாக. பொருளையும் பேக் பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு ஜீவராசி இல்லை. ஸோ அப்படியே வந்து நம்ம பொருளை ஃபுல்லாக டென்ட்டுக்குள்ளே உள்ள வச்சுருவோங்க. வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ டென்ட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ பாருங்கள், அப்படியே வெளியே ஒரு நிலா, ஆல்மோஸ்ட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே செட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க,
அப்படியே வந்து நம்ம உங்களை வந்து நைட்டு பார்க்குறேன். டைம் வந்து கரெக்டாக ஒரு 9 மணி ஆகுது. வெளியே நல்லா இருட்டாக இருக்குது. குட் மார்னிங் கைஸ். நல்லாவே விடிஞ்சிருச்சு. நேற்று சரியான இருட்டாக இருந்துச்சுங்க. ஓகே, அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டென்ட்டை பேக் அடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோங்க. ஸோ இங்கே இருக்கிற ட்ரைப்ஸ்லாம் தண்ணி பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டென்ட்டை பேக் அடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திருக்கணும். டாடா பாய், see you.